குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இன் 9th சாப்டர் அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் இதில் இதில் 5 சீரீஸ் என்ன, அந்த சீரீஸில் உள்ள பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஸ்லோ லேர்னர்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ட்ரொடக்ஷனுக்கு எது எழுதணும், டயக்ராம் வரையணுமா வரைய வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலாவை தரவாக படிச்சுக்கணும். அப்புறம் 5 நேம்ஸில் சீரீஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸில் இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு எண்ணுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ வந்து 2, 3, 4ன்னு வரிசைக்காக போய்கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது பாமர் சீரீஸ், அதில் எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி காட்டணும். அவ்வளோதான். மூணாவது பாஷன் சீரீஸ், எண்ணுக்கு பதிலாக 3. நாலாவது ப்ராக்கெட் சீரீஸ், எண்ணுக்கு பதிலாக 4. ஸோ ஃபார்முலாவில் n ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 4 ஸ்கொயர்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப்படி எழுதணும். இப்போ லாஸ்ட் ஒன் ஃபண்ட் சீரீஸ். ஸோ அங்கே எண்ணுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம்முக்கு பதிலாக வேல்யூ 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது கேஸில் எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ எம்முக்கு பதிலாக வேல்யூ 3, 4, 5ன்னு போயிட்டே இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி காட்டணும், ஆனால் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டாம். தேர்ட் ஒன்லேயும் அதே மாதிரி தான். எண்ணுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ 4, 5, 6 அதே மாதிரி கண்டினியூவாகி போயிட்டே இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் என்னென்ன ரீஜனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அல்ட்ரா வயலட், செகண்ட் ஒன் விசிபிள், தேர்ட் ஒன் இன்ஃப்ராட், ஃபோர்த் ஒன்னும் இன்ஃப்ராட், ஃபிஃப்த் ஒன் எல்லாமே வந்து இன்ஃப்ராட் தான். லாஸ்ட்டு 3 வந்து இதில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸோட நேமை மாற்றிடுவீங்க. மாற்றிடாதீங்க தயவுசெய்து, கரெக்டாக எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைமன், ரெண்டாவது பாமர், தேர்ட் ஒன் பாஷன், ஃபோர்த் ஒன் ப்ராக்கெட் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபண்ட். எத்தனை தடவை படிக்க முடியுமோ அத்தனை தடவை படிச்சுக்கோங்க. அல்லது ஏதாவது ட்ரிக் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரிக் வச்சுக்கோங்க, ட்ரிக் வச்சு படிங்க. ஸோ வேறு என்னென்னலாம் எழுதணும், ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈஸியான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினை எல்லோரும் படிங்க. எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாமினேஷனில். ஸோ இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க. தேங்க்யூ.